மங்காத்தில் அவர் வில்லனிக்கா இருக்குல்ல, இதில் ஒரு பாட்டில் வில்லனிக்கா இருக்காரு, ஒரு போர்ஷனில் வந்துட்டு வாலி அஜித் சார் இருக்காரு. ஐ திங்க் பீப்புள் வில்லனை தான் விரும்புறாங்க, வில்லன் அஜித் சார் தான் விரும்புற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ரொம்ப சாஃப்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் தம்பி, ஆக்சுவல் அண்ணன் தம்பி அந்த படத்துல கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து ஒரு படம் அனுப்புறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. என்ன படம் ஏது படம் நான் உங்களை மாதிரி தான் தேடினேன். என்ன டைட்டில் சொன்னாங்க, அது அது எக்கச்சக்கமான காஸ்டிங். இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அண்ணா. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாலசரவணன், முனிஷ்கா, கிங்ஸ்லி எல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட். பிகாஸ் தே ஹவ் ஆக்டட் வித் இன் நெல்சன் மூவி. தே நோ த மீட்டர்ஸ் வெரி வெல். கிங்ஸ்லி, அண்ணா எல்லாம் they are like properly trained. I think it's time for Mangata 2 ன்னு நினைக்கிறேன். எனி டைம் அஜித் சார் சொன்னார்னா பிபி ரெடி. ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். So happy. பெருசு is finally releasing March 14. இங்க பெருசு தெலுங்குல வந்து பெத்தா. சூப்பர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. I think only boys are இருக்கிறோம்னு நினைக்கிறேன். I think the subject is more related to boys ன்னு நினைக்கிறேன். Because டென்டிகோட சில விஷயங்கள் நான் வந்து படித்தேன். I tried to watch டென்டிகோ பட் கிடைக்கல. மொபைலில் கூட ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ரிலீஸ் ஆகல. ஓகே ஃபைன். பட் I was searching everywhere. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் அந்த பிளாட் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது பெருசு வந்து எப்படி இருக்க போகுது, என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலி அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன். ஸோ பேசிக்கலி இந்த ஐடியா, இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து புதுசாக என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஐடியா இந்த ஸ்கிரிப்ட் எப்படி உங்களுக்கு வந்தது? I was writing something very serious அந்த டைமில். அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பிளாட் அந்த டென்டிகோ பண்ணேன். அது அங்கே பார்த்தீங்கன்னா அது வெரி ஒரு ஆர்ட் ஹவுஸ் சீரியஸான சப்ஜெக்டான இதே பட் ரொம்ப சீரியஸாக இருக்கும் அந்த படம். இது ஸோ அது நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கெலாம் போய் ஏலிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்கியிருக்கு. எஸ்டோனியாவில் பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அது டேலின் ஒன் ஆஃப் த ஏலிஸ் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இட்ஸ் வெரி ப்ரெஸ்டீஜியஸ் திங், ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் தட் ஃபிலிம். அது இல்லாமல் அது ரீமேக்ஸும் ஆகுது நிறையா மொழிகளில், யூஎஸ்ஏ, ஸ்பெயின், இட்டாலி, ஹிந்தியில் வேறு ரீமேக் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆகுது. ஸோ பெருசு அந்த பிளாட்டை வந்து நம்ம தமிழ் கல்ச்சருக்கு எப்படி கலாச்சாரம் அந்த இதுக்கு அடாப்ட் பண்ணி ஒரு ரொம்ப ஜாலியான படம். அது ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஐ மீன் இந்த சப்ஜெக்டை கொண்டு போகிறது ஏ சர்டிஃபிகேட், அஃப்கோர்ஸ் ஏ சர்டிஃபிகேட், பட் ஃபேமிலி ஃபன் என்டர்டைனர். பட் இதில் வந்து பிகாஸ் நான் வந்து டென்டிகோட ட்ரைலரோ சில விஷயங்கள் பார்க்குறப்ப ஐ நோ ஹவு ஹார்ட் இட் இஸ். நீங்கள் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், அதில் இருந்து டைலாக்ஸாக இருக்கட்டும், அண்ட் பொலிட்டிக்கலாக நீங்கள் ஸ்ரீலங்கன் பொலிட்டிக்கல் சில விஷயங்கள் நீங்கள் உள்ள வச்சிருக்கதா இருக்கட்டும். எனக்கு என்னன்னா இது எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகும், இங்கே நீங்கள் எப்படி மாற்றிருக்கீங்கன்றது அந்த அடாப்டேஷன் தான் இதில் ஸ்பெஷலு. அதில் பேசுகின்ற பொலிட்டிக்ஸ் அந்த நான் என்ன பேசணும் அதுவே எதுவுமே இங்கே தமிழில் இல்லை. தமிழில் ஒரு சிம்பிளான ஒரு லேயரை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கே எப்படி அங்கே அது முக்கியமோ பொலிட்டிக்கலி, இங்கே வந்து எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறது தான் எனக்கு வந்து சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் இங்கே வந்து மெயினாக நான் திங்க் பண்ணது வந்து ஆடியன்ஸ் எப்படி அவங்கள கொண்டு வரணும் தியேட்டருக்குன்னு சொல்லி. அங்கே இருக்கிறது எதுவுமே இதில் இருக்காது, ஒரு பொலிட்டிக்கலாக எதுவுமே இருக்காது. ரொம்ப ஜாலியான படமா இந்த படம். எப்படி எல்லாரும் ஒரு ஃபேமிலியோட, நீங்கள் சொன்னீங்க பசங்க மட்டும் தான் இருக்கணும். இந்த படம் வந்து பெண்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க, ஓகே, ரசிச்சு பார்ப்பாங்க. அவரை ஜாலியாக ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஓகே. ஏனால சின்னவங்க வர முடியாது. மற்றபடி ஒரு ஃபேமிலியாக நான், என்னோட மனைவி, இல்லாட்டி என்னோட அப்பா அம்மா, அந்த மாதிரி வைபவோட அப்பா அம்மாவும் பார்த்து ரொம்ப ரசிச்சாங்க. ஓகே ஓகே. வைபவ் சாரோட அப்பா ஒரு பெரிய டிரெக்டர், அவரும் பார்த்து ரசிச்சு பார்த்தாரு. அந்த படத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஃபேமிலியோட அந்த மாதிரி ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. அண்ட் வைபவ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் தம்பி, ஆக்சுவல் அண்ணன் தம்பி அந்த படத்துல வரீங்க. பிகாஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்னால வேற கேரக்டர்ஸ் சின்னதா ஒன்று இருக்கும். அது ஆக்சுவல் பிரதர்ஸ். ஆமாம். இதில் வந்து படத்துலேயே வந்து 2 பேர் அண்ணன் தம்பி, அவன் ஃபேமிலியில் என்ன நடக்குது. அவர் உங்ககிட்ட இந்த லைன் சொன்னப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன சொன்னார் ஆக்சுவலி அந்த லைன்? ஒரு கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து ஒரு படம் அனுப்புறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. என்ன படம் ஏது படம் நான் உங்களை மாதிரி தான் தேடினேன். என்ன டைட்டில் சொன்னாங்க, அது எங்கேயுமே இல்லை.
என்ன படம் இது எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் நானும் என் அண்ணன் தான் உட்காந்து பார்த்தோம். ஸோ இது 2 பேர் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் 2 பேர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது கார்த்திகேயன் ஸ்டோன் பெஞ்சில் வந்து ஆரம்பிச்சது. நல்லதாக ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் தான். ஓகே. த்ரூ அவுட் எல்லாருமே வந்து எக்கச்சக்கமான காஸ்டிங். இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. ஆமாம் ஆமாம், எல்லாருமே வந்து அவங்கவுங்க பாட்டு வந்து சூப்பராக இருக்கும். விடிவி கணேஷ் அவர் ஒரு 5 to 7 minutes வந்தாலே அதுலேயே ஒரு நல்ல ஹிலேரியஸ் ஃபன் பண்ணிட்டு போயிடுவார். அது மாதிரி முனிஷ்காந்தன் எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு வந்து சூப்பராக இருக்கும். இன்க்ளூடிங் த வைஃப் கேரக்டர்ஸ், அம்மா கேரக்டர் எல்லாருமே ஹிலேரியஸாக அந்த பிளாக் ஹியூமர் அங்கே போயிட்டு இருக்கும் ஸ்க்ரீனில். ஸோ ஆடியன்ஸ்க்கு அது ஃபன்னாக இருக்கும். பட் இன்னைக்கு அது நல்ல ரீச் ஆகுதுல. ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு அந்த டார்க் காமெடின்ற ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு அது டார்க் ஹியூமரா இல்லை ஸ்லாப்ஸ்டிக்கா இல்லை எந்த டைப் ஆஃப் காமெடின்னு அவங்களுக்கு இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் பிடிச்சிருவாங்க என்ன காமெடின்னு. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கும்போது படம் காமெடியாக இருக்கா இல்லையா, குடும்பத்தோடு பார்க்கலாமா இல்லையா, ஸோ அந்த பேட்டர்ன் தான் அது. சார் இப்போ நீங்கள் யூஆர் இன்டு மல்டிபிள் ஸ்டப்ஸ். நீங்கள் டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஐ ஹர்ட் யூ ஹேட் அ பைலட் லைசன்ஸ். அஃப்கோர்ஸ், இஸ் இட் ட்ரூ? இருந்தது, ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ். ஓகே. ஸோ எல்லாமே லைக் யூ வாண்ட் டு லேர்ன் எவ்ரி திங், அந்த மாதிரியான ஒரு ஆசை உங்களுக்கு அந்த தேடுதல் எப்பயுமே இருந்துட்டு இருந்தது? தேடல் தான் எப்பயுமே. நம்ம ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில். அப்போ தான் நம்மளை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். இல்லாட்டி நம்ம லைஃப் மோனோட்டனஸாக போரிங்காக போயிடும். அதே மாதிரி தான் படம் தான் ஐடியலி. இங்கே ஒரு படம் பண்ணணும், அது மக்கள் பார்த்து ரசிக்கணும். அதுதான் ஒரு என்னோட தேடல்களாக இருந்தது. ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவலில் போய் அவார்டு வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஒரு 15,000 படங்கள் போகும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு. அதுலேருந்து ஒரு 200 செலக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு 2-3 படத்துக்கு தான் அவார்டே கிடைக்கும். கிட்டத்தட்ட அதான் அது. ஆனால் அந்த ஒரு 5-6 ஜூரிஸ், ஒரு செலெக்ஷன் கமிட்டியில் 6 பேர் இருப்பாங்க, அப்புறம் ஜூரிஸ் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய பார்வையில் வந்து ஒரு படம் அவார்டு வாங்கியிருக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமோ அதை விட பெரிய விஷயம் எப்படின்னா எனக்கு வந்து இந்த பெருசு வந்து ரீச் ஆகணும் ஆடியன்ஸுக்கு. ஏன்னா அல்டிமேட்லி இது ஆடியன்ஸ் மக்கள் அவங்க எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ஒரு கண்டிப்பாக ஒரு த மோஸ்ட் ஜாயஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மனநிலை அப்போ. ஏன்னா ஒரு ஸ்ரீலங்காலேருந்து ஒரு படம் வருது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அங்கே தமிழ் படங்கள் ஓடுறதா இருக்கட்டும், இல்லை அதர் லாங்குவேஜஸ் கொரியன் போகிறதா இருக்கட்டும், பட் ஸ்ரீலங்கன் லாங்குவேஜில் ஒரு படம் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் வந்து ரீமேட் ஆகிறது ஒரு பெரிய விஷயம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது ஸ்ரீலங்கா. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கன் சினிமா ஹிஸ்ட்ரியிலே. நைஸ். அது ஒரு பெரிய ஜாயிண்ட் லீப். எஸ், ட்ரூ. கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட ஃபிலிம் மேக்கிங் நான் பார்க்குறப்போ உங்களோட ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் அண்ட் ராபிட் ஹோல் அண்ட் இந்த படம் லைக் that both were quite serious stuff, but இது out of nowhere, like உங்க ஜானரை விட்டு வெளியே ஒன்று இல்லை. Yeah, true. Honestly, it's a tough call. என்னையே நான் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி எனக்கு. ஏன்னா காமெடி எழுதுறவங்களாம் பார்த்து ரொம்ப எப்படி இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா எனக்கு ஐ மீன் டு அ சீரியஸ் ஃபிலிம்ஸ். நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. என்னோட சப்ஜெக்ட் எல்லாமே ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து ஒரு வெரி சேலஞ்சிங் எனக்கு ரொம்ப. ஏன்னா சில நாங்கள் எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்போம். இதுதான் எனக்கு சீரியஸான சப்ஜெக்ட் தான் பிடிக்கும். இப்போ என்னோட ராபிட் ஹோல் நீங்கள் சொன்னதும் சரி. இன்னொன்று ஒரு அம்மா தான் மகனை தேடிட்டு போகிறாங்க, அதுவும் ஒரு ஃபீச்சர் பிளான் பண்ணுறேன். எல்லாம் ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டும் ஒரு ஃபெஸ்டிவல் மெட்டீரியலாக இருக்கும். அதையும் தாண்டி கமர்ஷியலாக ஒரு காமெடியை கொண்டு போக முடியுங்கிறது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் தேடல்களோட அடுத்த ஸ்டெப் தான் இது. ஸோ பார்த்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஆடியன்ஸ் கண்டிப்பாக யூ ஆர் சோ மச் எக்ஸ்பெக்டிங் இந்த படம் எப்படி இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் தெரிஞ்சது. இது எனக்கு பார்க்குற போது இங்க எப்படி இது ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க, இது எந்த அளவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மூட் இப்போ நீங்க இதுல பார்த்த ப்ரோமோவும் அந்த படத்தோட ஃபீலுமே ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதான் ஒரு அந்த படத்தை அப்படியே இங்கே கொண்டு வந்திருந்தோம்னா அது ஆடியன்ஸ் வுட் ஹேவ் எக்செப்டட். ஸோ எப்படி நம்ம ஊருக்கு இது இந்த கல்ச்சருக்கு நம்ம ஊர்ல நம்ம மக்கள் என்ன விரும்பி பார்க்குறாங்க, எப்படி இது கனெக்ட் பண்ண முடியும், இந்த இடத்துல புது புது கேரக்டர்ஸ் வரணும், யார் யார் இப்போதைக்கு அந்த கேரக்டர்ஸு நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க, அதெல்லாம் பிளான் பண்ணி தான் பெருசு பண்ணி. நைஸ் நைஸ் நைஸ். அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு படமும் ரொம்ப சூஸியாக பண்ணுறீங்க. உங்களோட கேரக்டர்ஸும் சரி படங்களும் சரி ரொம்ப சூஸியாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் இவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஜாலியாக இருந்தது. என்ன படம் இருந்ததோ அது தமிழ் வெர்ஷனுக்கு மாற்றிக்கிட்டு தெளிவாக என்ன வேணும் அவ்வளோதான். சும்மா எக்ஸ்ட்ரா இதை எடுத்து வச்சுப்போம், அதை எடுத்து வச்சு இதுதான் என்னோட படம் டியூரேஷன், இதுதான் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து வேணும் அப்படின்னு ரொம்ப
ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார். அண்ட் அவருக்கு காமெடி எக்ஸ்பிரஸ் பண்ண வரலனாலும் அவங்க என்ன ஒரு காமெடி வேணுமோ அது கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவார் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அது ஒரு புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஜென்ரலாக வந்து நடிச்சு காட்டுவாங்க, இல்லைன்னா எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் மாதிரி சீன் சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி காமெடி வேணும் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அது சில பேர் வந்து என்ன நடக்கும்னா காமெடி எக்ஸ்டென்ஷன்ஸ் போகும்போது அது வேணாமே, அதுக்கு தூக்கிடலாம், இது வேணாமே தூக்கிடலாம் அப்படின்வாங்க. பட் அது அந்த ஃபன் வந்து 4 பேர் சேர்ந்தாதான் தான் வரும். அது எக்ஸ்டெண்டட் டைலாக்ஸ்லாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து எதுவும் சொல்ல நல்லா இருக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய போச்சு ஆக்சுவலி இந்த படத்தில். அண்ட் ஃபைனல் அவுட் நல்லா இருக்கு பாருங்க. நீங்க தான் வந்து March 14th பார்த்து சொல்லணும் எல்லாருமே. கண்டிப்பா ரொம்ப ஆன்டிசிபேட்டடா காத்துட்டு இருக்கிறோம் அந்த படத்துக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் வைபவ் ப்ரோ உட்காரனால எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், அஜித் சார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து வர வந்துட்டாளா திருப்பி படத்துக்குள்ள வா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் இல்ல எனக்குமே ரொம்ப பிடிக்கும். குட் பேட் அக்லி தளபதி கேட்கல, அஜித் சார் கேட்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க பேசாட்டியும் நாங்க முதல்ல அதை பத்தி தான் பேசிட்டு வந்தோம் ட்ரெயிலர் பாத்தீங்களா அப்படின்னு. அதனால நல்ல விஷயம் தான். சூப்பரா இருக்கு, தெருக்கி விட்டாரு இதுல நோ டவுட். இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித் சார் வந்துட்டு மங்காத்தில் அவர் வில்லனிக்கா இருக்குல்ல, இதுல ஒரு பாட்டுல வில்லனிக்கா இருக்காரு, ஒரு பாட்டுல வந்து ஒரு போர்ஷன்ல வந்துட்டு வாலி அஜித் சார் மாதிரி இருக்காரு, இன்னொன்று வந்து பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கு. ஐ திங்க் பீப்பிள் வில்லனை தான் விரும்புறாங்க. வில்லன் அஜித் சார் தான் விரும்புற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ரொம்ப சாஃப்ட்டுங்க அவரு. இல்ல அவர் சாஃப்ட், பட் பீப்பிள் வந்து வில்லனா பார்க்க தான் ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சி மங்காத்தா வந்து அந்த மாதிரி பண்ணுவாரு. அதுதான் பியூட்டி. இப்போ ரொம்ப ஒரு சாஃப்டான பேசிக்கலி நான் வந்து அவர் பார்த்ததுல வந்துட்டு சும்மா கத்துறதோ அது ஒண்ணுமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் வெரி கிரவுண்டட் பர்சன். அவர் ரொம்ப லவ்விங். எல்லாருக்குமே அவர் ஸ்பாட்ல பார்த்தா வந்து லவ்விங்கா இருக்கும். அவர் வந்து வில்லனிக்கா நடிக்கிறாருன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஏதோ பண்றாரு. அந்த லாஸ்ட்ல சூயிங்கம் பண்றது சின்ன விஷயம் தான். சூயிங்கம் வச்சு அந்த ஜாய் இப்படி பண்றது வாலியில வந்துட்டு சூயிங்கம் போடுவார் அவ்வளவுதான். இல்ல கிட்டத்தட்ட இந்த மாதிரி அந்த மற்றொரு வில்லன் இது வர. பட் இதுல வேற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி நானும் எதிர்பார்த்தேன். அந்த டிஏஜிங் சீன்ஸ் பாக்குறப்போ டிஏஜிங் கிடையாதுங்க. இல்ல அது மாதிரி தானே இருந்தது. இல்லையே, நீங்க டிஏஜிங் பண்ணியிருந்தா வந்து இப்போ வெளியில ஒரு ஏதோ ரீசெண்டா அவங்க பிவி சிந்து வெட்டிங்கெல்லாம் போனப்போ சூட் போட்டு போனாங்க. அது டிஏஜிங் பண்ண முடியாதே. வெயிட் குறைச்சிருக்காரு. அந்த ரேசிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஸ்லிம் ஆயிருக்காரு. ஒரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி. அந்த வெட்டிங்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருவாங்க. நீங்க ரேஸ்ல கூட நீங்க சொல்லலாம் ஏதாவது. பட் வெட்டிங்ல கிளியரா சூட் போட்டு அழகா நடந்து வர்றாரு. சின்ன பையன் ஆயிட்டாரு திருப்பி. எங்க வாலி அஜித் சார். ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் மங்காத்தா 2 நினைக்கிறேன். வெங்கட் பிரபு தான் கேட்கிறாரு. அவர் தான் வந்து எனி டைம் அவர் அஜித் சார் சொன்னார்னா பிபி ரெடி. சூப்பர் ப்ரோ. அண்ட் கன்சிஸ்டன்ட்லி உங்களோட படங்கள் அடுத்தடுத்து லைனப்ல காத்துட்டு இருக்கு. ஐ திங்க் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இருக்கு. அப்புறம் ஆலமரம் லாங் டிலேல இருக்குது. ஒரு த்ரில்லர் ஒன்று பண்ணியிருக்கேன், இன்னும் அன்டைட்டில்டு. ஸோ அது இதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டான டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணுவாது. நைஸ். ஐ திங்க் இந்த 2025 பேக் டு பேக் வரும். 3 நாள் வரும். காமெடி பண்ணுறது ரொம்ப டஃப். அதில் தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு கரெக்டான அளவில் காமெடி பண்ணுற ஹீரோஸில் ஐ திங்க் வைபவ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் மை ஒப்பீனியன். பர்சனலி ஐ டோல்ட் ஹிம். ஸோ இன்டர்வியூக்காக சொல்லலை, ஐ கேன் ஈவன் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் சொல்லுவேன். வைபவ் பண்ணுற ஒரு அவன் அப்படின்னு பேசுவான், கரெக்டாக இருக்கும் மீட்டரில் பண்ணுவார் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அண்ணா. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து பாலசரவணன், முனிஷ்காந்த், கிங்ஸ்லி எல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட் இவங்கெல்லாம். இப்போ ஏன்னா பிகாஸ் தே ஹேவ் ஆக்டட் வித் இன் நெல்சன் மூவி, தே நோ த மீட்டர்ஸ் வெரி வெல். கிங்ஸ்லி அண்ணாவும் சரி எல்லாம் தே ஆர் லைக் ப்ராப்பர்லி ட்ரெயின்ட். ஸோ ஈஸியாக இருந்தது எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் டீசர் பற்றி பேசும்போது இட் வாஸ் குவைட் யூனிக். பிகாஸ் எனக்கு அந்த டென்டிகோட அந்த நாட் தெரிஞ்சனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துச்சு. பட் அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரெய்லருக்கான பிளான்ஸ் வச்சிருக்கீங்களா? ஐ மீன் ட்ரெய்லர் இனிமேல் தான் பிளான் பண்ணணும் ஆனஸ்ட்லி. ஏன்னா டீசர் இமீடியட்ல நான் டீசர் ஆக்சுவலாக முந்தைய ஷூட் பண்ணோம் படம் தொடங்கும் போது. அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவில் வர எந்த சீன்ஸுமே படத்தில் இருக்காது. ஓகே ஒரு ப்ரோமோ பண்ணலாம் ஜாலியாக,
அந்த பிளாட் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் இறந்துட்டாரு, அங்கே பார்க்குறாங்க, அந்த இறந்தவரை பார்க்குறாங்க, அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்ன பண்ண போகிறோம், அந்த இது தான். அந்த நிகாரிகா பேசுகிற கதைக்கிற சீன் வந்து படத்தில் உள்ளது. ஸோ அப்பா இறந்தாரா இல்லையாங்கிறது ஒரு கேட்சியாக இருக்குன்னு எல்லாம் இப்போ சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, குயிக்காக டிசைட் பண்ணி பண்ணது. அப்போ படம் வந்து இன்னுமே அதில் இந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஃபீல் பண்ணும். ஏன்னா அந்த டீசரில் விட படம் நல்லா வந்திருக்கு. கிரேட் சார். ஐம் ஸோ எக்ஸைட்டட். மார்ச் 14th படம் வந்து ரிலீஸ் ஆகுது தமிழ் அண்ட் தெலுங்குல. ரெண்டு பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி. ஒரு நல்ல படம், செம்ம என்டர்டைனராக இருக்க போது. டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ. படத்தை பாருங்க, டெஃபினெட்லி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு தேங்க்யூ.